ஹாய். இப்போ நீங்கள் படியாக பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நாடுகளுக்கு பொருத்தமாக இருக்குமென்று சொன்னால், நல்ல யோசித்து மேற்கத்திய நாடுகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். யுனைடெட் என்ற ஒரு வேர்ட்ஸை எல்லா நாடுகளையும் யூஸ் பண்ணினோம். அது யுனைடெட் என்று ஏன் யூஸ் பண்ணணும்னு சொன்னால், பல மத கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், பல மொழிகள் இவைகளை சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு நாடு. யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஆஃப் ஐக்கிய அரபு. ஸோ இது மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் மேற்கத்திய நாடுகள் கொண்டிருக்கு. இதுவரை ஆசிய நாடுகளும் பின்பற்றலாம். பட் நாம் தமிழர் கட்சி அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்களும் அதன் கூட்டம் அந்த குழுவும் எடுத்து வைக்க அரசியலை பாருங்கள், இது சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் அவர்கள். மேற்கத்திய நாடுகள் நிற்கும் பொழுது நான் பார்த்தேன், அங்கே ஒரு கனிய வளம் இருக்கும், அதை வச்சு அந்த நாடுகள் அபிவிருத்தி அடையுது. ஆசிய நாடுகளில் நிறைய வளங்கள் இருக்கும், ஆனால் மக்களுக்குள்ள புரிந்துணர்வு இல்லாதால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் யுனைடெட் என்ற ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மாகாணங்களுக்குள்ளான மொழிவள ஆட்சிகளை கொடுத்து, மத கலாச்சாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, யுனைடெட் என்ற ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணினால் நாட்டில் நிறைய நன்மை நடக்கும். இது தவிர எல்லா இடங்களும் சுத்தமும் சுகாதாரமும் ஆரோக்கியமும் அறிவும் சேர்ந்து விளங்கும். அவரவர் கலாச்சாரம், அவரவர் பண்பாடு, அவரவர் மொழிகள் அப்படியே பாதுகாக்கப்படுறது நாட்டுக்கு நல்லம். ஆனால் எல்லாரையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதான் அதில் சிறப்பம்சம். எல்லாரையும் அறிவுபூர்வமாக புரிதலோடு வச்சிருக்கிறதான் நாட்டில் ஒரு சிறப்பம்சம். அதை மேற்கத்திய நாடுகள் பலவு பண்ணுது. ஸோ அதை ஆசிய நாடுகளும் பலவு பண்ணணும். ஒரு சிறந்த ஆட்சி என்பது பல்தகைப்பட்ட மனிதர்களை கொண்டு பயணிக்கிறது தான், அவர்களுக்குள்ள புரிதலை ஏற்படுத்துறது, அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி. ஸோ ஒரு சிலதை விட்டு தள்ள வேண்டி வரும், ஒரு சிலதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அப்படி செஞ்சு பயணித்தால் வெற்றியாக இருக்கும். ஓகே, பாய்.